ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50யோட ப்ரிவியூ அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஸோ மண்டே 6th January. ஸோ இன்றைக்கான நிஃப்டியில் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ நம்ம ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹையர் டைம் ஃப்ரேமில் எந்தெந்த ப்ரெஷர் இருக்குன்றதை மஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ அதுபடி பார்த்தோன்னாக்கா நம்மளுக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இருக்க 4 hours டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது பையிங் ரீடெஸ்ட். ஸோ பையிங் ரீடெஸ்ட்னால் என்னென்னா, பையிங் ரீடெஸ்ட்ன்றது இப்போ ஒரு செல்லிங் டெம்பரரியாக இருக்கும். ஸோ அது கரெக்டான சப்போர்ட் வரும்போது பை ஆகும். ஸோ இது 4 hours அண்ட் 1 hour ரெண்டுத்துலேயும் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் அதை வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ 1 hourல் நமக்கு பையிங் ரீடெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது சப்போர்ட். ஸோ சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 23,750. ஸோ 23,750 ரேஞ்சஸில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பை வர வாய்ப்பு இருக்கும் 1 hourல். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ 4 hours நம்மளுக்கு பையிங் ரீடெஸ்ட் இருக்குது, 1 hourலேயும் பையிங் ரீடெஸ்ட் இருக்குன்னா நம்மளுக்கு மினிமம் மதியானம் 1:15, தட் இஸ் 4 hour கேண்டில் க்ளோஸ் கிடைக்கிற வரைக்குமே நம்மளுக்கு வந்து பையிங் ப்ரெஷர் பில்ட் ஆகுதான்றது வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ 4 hours கன்ஃபார்ம் ஆச்சுனாக்கா நம்மளுக்கு செகண்ட் ஹாஃபில் தான் நம்மளுக்கு பையிங்கான என்ட்ரி கிடைக்கும். ஸோ நம்ம அடுத்த டைம் ஃப்ரேமான 15 minutes பார்த்துருவோம். ஸோ 15 minutes பார்க்கும்போது நம்மளுக்கு நியர்பை சப்போர்ட்டாக 23,900 ரேஞ்ச் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 1 hourல் ஃபஸ்ட்டு 4 hours நமக்கு 23,900 அந்த ரேஞ்சிலே ஹோல்ட் ஆச்சுனாக்கா நம்மளுக்கு செகண்ட் ஹாஃபில் அங்கேருந்து பை இருக்கும். அப்படி இல்லை கண்டினியூஸாக செல்லிங் நடக்குதுனாக்கா நம்ம வெயிட் பண்ணி 23,800 அந்த ரேஞ்சில் நம்ம பையிங் ட்ரை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டில் நம்ம எங்கெங்கே என்னென்ன பையிங் ப்ரெஷர் இருக்குது, செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு ரேஞ்சஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷர்ன்றது 24,100 பில்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ 24,100 ரேஞ்சில் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகி ஹோல்ட் ஆச்சுனாக்கா நம்ம ரெசிஸ்டன்ஸ்க்காக வெயிட் பண்ணால் நம்மளுக்கு 4 hours 1 hourலையும் ரீடெஸ்ட் ஃபார் பையிங்னு இருக்குது. ஸோ அதுக்காக கீழே வந்துட்டு தான் நெக்ஸ்ட்டு பை ஆகும். ஸோ அதுக்கான ரேஞ்சஸ் பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸுக்கு 24,100லேருந்து 24,990. ஸோ இந்த ஒரு 100 பாயிண்ட்ஸை ஒரு கரெக்ஷன் போட்டு பிரேக் அவுட் ஆச்சுனாக்கா நம்மளுக்கு 23,700. ஸோ 23,700 வரைக்குமே நம்மளுக்கு செல்லிங் இருக்குது ஹையர் டைம் ஃப்ரேமில். ஸோ மார்க்கெட்டில் நம்ம இன்றைக்கி இன்டர்டே பண்ணும்போது நம்மளோட ரேஞ்சஸாக வைக்க வேண்டியது, செல்லிங் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா 24,100, அதேமாதிரி பையிங் பண்ணுற மாதிரி தான் 23,900 ஆர் 23,700. ஸோ இதுக்கு என்னன்னாக்கா 23,700க்கு நம்ம 4 hours வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 4 hours டைம் ஃப்ரேம்லேயும் ரீடெஸ்ட் இருக்கிறதுனால அது எந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் பில்ட் ஆகுதோ அதுதான் நமக்கு நெக்ஸ்ட் பையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்.